மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சேலத்தில் விஜயின் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகைப்படத்துக்கு போஸ்டர் ஒட்டிய தாவேக நிர்வாகியை சொந்த கட்சி நிர்வாகியை தாக்கி மருத்துவமனையில் அட்மிட் ஆக வைத்த சம்பவம் அரங்கேறியது. கொங்கு மண்டலமான சேலத்தில் நடந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டாரா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆமா, திடுதிப்புன்னு வந்தானுங்க சார். திடுதிப்புன்னு இதை பார்த்துட்டு அது யாரோ தகவல் கொடுத்துருப்பாங்களாங்க சார். இல்லைன்னா டக்குன்னு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து டக்குன்னு அவனுக்கு பாட்டுக்கு வந்தானுங்க, டக்கு டக்குன்னு அடிச்சானுங்க, இது பண்ணிட்டானுங்க சார். செங்கோட்டையன் தாவேகாவில் ஐக்கியமாகும் போது படை பரிவாரத்துடன் வரவேற்பு கொடுத்தது யாருக்கும் மறந்திருக்காது. ஆனால் அதே செங்கோட்டையன் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒட்டியதற்காக கட்சிக்குள்ளேயே மல்லுக்கட்டு நிகழ்ந்த சம்பவம் தான் தற்போது கொங்கு மண்டலத்தில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. சேலத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக விஜயை வரவேற்று சேலம் விமான நிலையம் தொடங்கி சீரநாயக்கன்பட்டி வரை பல இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜயை வரவேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகைப்படத்துடன் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த தாவேகா செயற்குழு உறுப்பினர் பாரதி கண்ணன் என்பவர் போஸ்டர் ஒட்டியதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகைப்படத்துடன் முன்னாள் எம்எல்ஏ எஸ்.சி. வெங்கடாச்சலம் படமும் இருப்பதை போல போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் தாவேகா செயற்குழு உறுப்பினர் பாரதி கண்ணன். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேலம் மத்திய மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் பாலு என்பவர் யாரை கேட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டது என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. பதிலுக்கு பாரதி கண்ணனும் பேச ஆட்களோடு வந்த பாலு பாரதி கண்ணனை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. நம்ம அண்ணன் செங்கோட்டையனையும் வெங்கடாச்சலம் சார் அண்ணையும் போட்டு நாங்க அடிச்சிருந்தோங்க சார். சரிங்க. இது பாத்தீங்கன்னா இவன் வந்து இது வந்து யாரை கேட்டு இப்படி போட்டு நீங்க அடிச்சீங்க, இது வந்து அண்ணன் இதெல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்க எப்படி இதை போட்டு அடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க இதெல்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க சார். அதுக்கு வந்து நாங்க வந்து அப்படிதான் ஒட்டுவோம், நீ யார் எங்களை கேட்கறதுக்கு, அண்ணன் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னா நாங்க ஒட்டாம போவோம், நீங்க எது எனக்கு எங்களை கேட்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நீ ஒட்டினீங்கன்னா நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்ததுமே டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சானுங்க சார். சேலத்தில் வைக்கப்பட்டிருந்த மற்ற பேனர்களிலும் கூட செங்கோட்டையன் புகைப்படம் இடம்பெறாமல் இருந்தது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் முக்கிய முகமாக செங்கோட்டையன் அறியப்படும் நிலையில் கடந்த முறை ஈரோட்டில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டியிருந்தார். அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு வந்தபோது செங்கோட்டையனை வரவேற்று விஜயே வீடியோ போட்டதும் கவனிக்க வைத்தது. அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் தாவேகாவில் சீனியர்கள் யாரும் இல்லாமல் இருந்தது என்ற நிலையில் செங்கோட்டையனின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதோடு செங்கோட்டையன் வருகைக்கு பின்னர்தான் அதிமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் தாவேகா பக்கம் வர காரணமாக இருந்தது. அப்படி இருக்கையில் செங்கோட்டையன் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒட்டியதற்காக சொந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வெடித்திருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக அரசல் புரசலாக தகவல் கசிந்து வரும் நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் செங்கோட்டையன் படத்துடன் போஸ்டர் ஒட்டிய நிர்வாகி தாக்கப்பட்டிருப்பதும் பார்க்கப்படுகிறது. வழக்கமாக விஜயின் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும் போது முக்கிய மாநில நிர்வாகிகள் உரையாற்றுவது வழக்கம் என்ற நிலையில் சேலத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மட்டுமே உரையாற்றினார். வேறு எந்த மாநில நிர்வாகிகளும் பேச அனுமதிக்காத நிலையில் கொங்கு மண்டலத்தில் முக்கிய முகமாக பார்க்கப்படும் செங்கோட்டையன் கூட விஜயின் வாகனத்தின் மேலே ஏற அனுமதிக்கப்படவில்லை. நிகழ்ச்சிக்கு வந்த விஜயை சால்வை அணிவித்து வரவேற்றதோடு சரி, அதற்கு பிறகெல்லாம் ஏதோ வேண்டா வெறுப்பாகவே நின்றிருந்தார் செங்கோட்டையன். இது குறித்து விசாரித்த போது செங்கோட்டையன் புகைப்படத்துடன் பேனர்கள் போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது என மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் உத்தரவு போட்டதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் புதிதாக சேர்ந்த வெங்கடாச்சலம் தான் அடுத்த மாவட்ட செயலாளர் என்று கட்சிக்காரர்களிடம் கூறி வருவதால் கட்சியினர் அவர் மீது ஆத்திரத்தில் இருப்பதாகவும், இந்த நிலையில் செங்கோட்டையனோடு போஸ்டரில் வெங்கடாச்சலம் படமும் இடம்பெற்றதுதான் இத்தனைக்கும் காரணம் என்கிறார்கள். சேலத்தில்
தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 5 மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் தமிழன் பார்த்திபன் தான் ஒட்டுமொத்த சேலத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பார்த்திபன் சேலத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருப்பதால் செங்கோட்டையனுக்கு பொறுப்பு வழங்கும் போது கூட சேலம் மாவட்டத்தை விட்டுவிட்டு ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தான் அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. செங்கோட்டையன் புகைப்படத்துடன் போஸ்டர் அடித்த நிர்வாகி தாக்கப்பட்டது குறித்து புஸ்ஸி ஆனந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நைஸாக எதுவுமே சொல்லாமல் கலன்று கொண்டார். தாவேகாவுக்கு வந்த செங்கோட்டையனை சொத்து பத்து என அந்த கட்சியினர் கொண்டாடிய நிலையில் தற்போது அதற்கு முரணாக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் செங்கோட்டையனுக்கு எதிராக உள்ளடி அரசியல் செய்வது செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறாரா என்ற கேள்வியை எழுப்ப வைத்திருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.